மகர ராசி நேயர்களே வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலனை பற்றி பார்ப்போம். குரோதி ஆண்டு சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு தொடங்குகிறது. இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்க வருடக்கோள்கள் 4: சனி, ராகு, கேது, அடுத்தது குரு. இந்த 4 கோள்களும் வருடக்கோள்கள் எனப்படும். ஏறக்குறைய சனி 2.5 ஆண்டுகள் ஒரு வீட்டில் இருக்கும். ராகு 1.5 ஆண்டுகள் ஒரு இடத்தில் இருக்கும். குரு 1 வருடம் வரை ஒரு வீட்டில் இருக்கும். எனவே வருடக்கோள்கள் தான் வருட பலனை நிர்ணயம் செய்கின்றன. இந்த ஆண்டின் துவக்கத்தில் குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கிறது. அத்துடன் ஒரு ஆண்டு முழுவதும் ரிஷபத்திலேயே இருக்கிறது. வேறு வருடக்கோள்கள் பெயர்ச்சி இல்லை. எனவே இந்த அடிப்படையில் வருட பலன்களை பார்ப்போம். லக்னா ராசிநாதன் என்றால் மகரத்துக்கு சனி. ராசிநாதன் ராசிக்கு 2இல், அதாவது தன வீட்டில் இருக்கிறார். 2க்கு அதிபதியும் சனிதான். 2 குடையவர் 2லேயே இருப்பது மிகவும் நன்மைதான். 2ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் பணம் வரவு, வருமானம் மற்றவை நன்றாக அமையும். அத்துடன் லாபம், தனம், லாபம். லாபாதிபதி மகரத்திற்கு செவ்வாய். வருட ஆரம்பத்தில் லாபாதிபதியான செவ்வாயும் தன அதிபதியான சனியும் ஒன்றாக இருக்கிறார்கள். தன காரகன் குரு நல்ல இடத்தில்தான் இருக்கிறார். எனவே மிக முக்கியமான கோள்களான சனி, குரு நல்ல இடத்தில் இருக்க, ராகு, கேது, ராகு 3வது வீட்டில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில்தான் ராகு நல்லது செய்யும். 3, 6, 11 ஆகிய இடங்களில் சில சனி, செவ்வாய், ராகு, கேது எல்லாம் நன்மை செய்கிற இடம், சூரியன் உட்பட. அப்படி 3ஆம் இடத்தில் ராகு. அப்படி பார்க்கும் பொழுது சனி ராசிநாதன் தன வீட்டில் இருக்கிறார். தன செல்வத்தை அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள ராகு தைரியத்தை கொடுக்கும். பல வெற்றிகளை நோக்கி உங்களை நகர்த்தி செல்லும். குரு கேந்திரத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். இவை எல்லாமே சற்று ஏறக்குறைய மகர ராசிக்கு மிகவும் நல்ல பலன்களையே தரும் என்று சொல்லலாம். ஆனால் பொதுவாக இப்போது கன்னியில் கேது. கன்னியில் கேது என்றால் பொதுவாக உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில் கேதுவால் சில இடையூறுகள் உண்டு என்று பொருள். அதாவது நேர்முறையாக ஒரு வார்த்தையும் மறைமுகமாக ஒரு செயல்பாடும் உறவுகளிடையே இருக்கும் என்பதுதான் இந்த கன்னியில் உள்ள கேது செய்கிற வேலை. எனவே உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில் சில ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியாது. அதாவது அவர்களை முழுமையாக நம்ப வேண்டியதில்லை. அதை தவிர மற்றபடி இந்த ஆண்டில் ராகு கேதுகளால் வேறு வகையான இடையூறுகள் இல்லை. கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் நன்றாக இருக்கின்றன. 2இல் உள்ள கிரகங்கள் சில நேரங்களில் குடும்பத்தில் சில குழப்பங்களை, அதாவது கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும் என்பது ஒரு சின்ன குறிப்பு. 2ஆம் இடம் 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். எனவே மனைவி, குடும்பம், வாழ்க்கை என்கிற முறையில்
சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் ராசி அதிபதியே 2ஆம் இட அதிபதியாக இருப்பதால் ராசி அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட வழியில்லை. எனவே அது கூட தவறு இல்லை என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அடுத்தது சித்திரை 18. குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கிறார். 4லிருந்து 5, 5ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற குரு மிக நல்ல பலன்களை மிக சிறப்பாக கொடுக்கும். அதாவது சுக்கிரன் வீட்டுக்கு செல்கிறார். அந்த சுக்கிரன் இப்போது நல்ல இடத்தில் இருக்கிறார்கள். எனவே சுக்கிரனால் வருகின்ற பலனும், குருவால் வருகின்ற பலனும், சூரியனால் வருகின்ற பலனும், மற்ற செவ்வாய் சனியினுடைய பலன்களும் நன்மை செய்வதாகவே இருப்பதால் ஏறத்தாழ பெரும்பான்மையான எல்லா கிரகங்களுமே மகரத்திற்கு அனுகூலமாக இருக்கின்றன என்பது முக்கியமான கருத்து. எனவே சில ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 7.5 ஆண்டு சனி இப்போது கழுவடை, அதாவது விலகி செல்கிற சனியாக இருக்கிறது. சனி விலகினால் நன்மை. சனி விலகினால் 3க்கு போன பிற்பாடு தானே விலகும் என்றால் அப்படி இல்லை. சனி கிரகம் ராசியை விட்டு நகர்ந்து விட்டது. இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து விலகி செல்லுகிற சனிதான் 7.5 ஆண்டு சனி. எனவே இந்த சனியும் நல்ல பலனை நோக்கித்தான் உங்களை அழைத்து செல்லும். அதுவும் தன வீட்டில் தானாதிபதியாக இருப்பதால் சனி நன்மையை மட்டுமே செய்யும். லாபாதிபதியோடு இணைந்திருப்பதால் 2-11 கூடியவர்கள் இணைந்தாலே நன்மை. அது ஒரு பெரிய யோகம். அதுபோல மற்ற கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கின்றன. 5இல் உள்ள குரு பல சுபகாரியங்கள் சௌரியங்களை இந்த ஆண்டு சிறப்பாக நடத்தி கொடுக்கும். அந்த வகையில் சனி குரு போன்ற வருடக்கோள்கள் மிக நன்மையாக இருக்கின்ற ஒரு ராசி மகர ராசி தான் என்றால் அதில் வேறு கருத்து இல்லை. எனவே குரு 5இல் உள்ள போது குடும்பத்தில் சுபகாரியங்கள், குழந்தை பாக்கியம், கல்யாணம் போன்ற சிறப்புகள், பூர்வீகத்திலிருந்து வந்த குறைபாடுகள் நீங்கி ஒரு குடும்ப ஒற்றுமை போன்ற எல்லாவற்றையும் தரக்கூடிய இடம் அந்த 5ஆம் இடம். மற்றபடி இப்போது 4இல் சூரியன் மாதம் தொடக்கத்தில், 4இல் சூரியன் பெரிய நல்லது கெட்டது அதிகமில்லை. 8ஆம் இட அதிபதி உச்சம் என்பதால் சித்திரை மாதம் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதன் பிறகு வருகின்ற மாதங்களில் அவ்வளவு பெரிய குறைபாடுகள் ஒன்றும் பெரிதாக இல்லை. அடுத்தது வைகாசி மாதம். ஏறக்குறைய குரு பெயர்ச்சியான உடனேயே குரு அஸ்தமனத்திலும் இருக்கிறார். எனவே குருபலன் என்பதால் உடனடியாக குருபலன் முழுமையாக இருக்கிறது என்றும் அர்த்தம் இல்லை. குரு அங்கிருந்து, அதாவது வைகாசி மாதம் 20 தேதிக்கு பிறகுதான் மெல்ல குரு வெளியில் வந்து மீண்டும் ஒளிரத் தொடங்குகிறது. சூரியனுக்கு பின்னால் மறைந்திருந்த குரு வெளியில் வருகிறது. அதன் பிறகு படிப்படியாக பல வெற்றிகளை கொடுக்கும். அடுத்தது ஆனி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் 6ஆம் இடம், 6ஆம் இடத்தில் சூரியன். எனவே 6ஆம் இடத்து சூரியன் கிட்டத்தட்ட பல வெற்றிகளை தரும். அப்போது குடும்பத்தில் நினைத்த காரிய வெற்றிகள் அனைத்தும் ஏறக்குறைய வெற்றி அடையக்கூடிய காலம் ஆனி மாதமாகத்தான் இருக்கும். எனவே அதை மிகவும் சரியாக பயன்படுத்தி கொள்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது 7 ஆடி மாதம் 7இல் சூரியன். 7ஆம் இடமும் பெரிய அளவில் ஒன்றும் குறையில்லை. அப்படியே அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என கிரகங்கள் அனுகூலமாகத்தான் இருக்கும். எனவே இந்த ஆண்டு முழுக்க மகர ராசிக்காரர்களுக்கு மிக மேலான நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். இதற்கிடையில் செவ்வாயானவர்
மீனம் மேஷம் என்று கடந்து ஆவணி மாதம் வரையில் ஏறக்குறைய நல்ல ஒரு வளர்ச்சியான இடங்களில் சென்று அதன் பிறகு கடகத்தில் ஐப்பசி மாதம் முதல் ஐப்பசி கார்த்திகை மார்கழி என தொடங்கி 6, 7, 8 மாதங்கள், அதாவது சித்திரைக்கு பிறகு கூட அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் வைகாசி மாதம் வரையில் கூட கடகத்திலேயே செவ்வாய். எனவே கடகத்தில் உள்ள செவ்வாய் 7ல் இருக்கிறார். 7ல் செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் என்பதுதான் உண்மை என்றாலும் செவ்வாய் அங்கே நீச்சமாகி விடுகிறார். எனவே பெரிய அளவில் கெடுதல் இருக்காது. மற்ற கிரகங்களுடைய அனுகூலத்தை வைத்து செவ்வாயாலும் பிரச்சனையே இல்லை. எனவே இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் அமோகமான நல்ல நேரம் என்று சொல்லலாம். நன்றி, வணக்கம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. செம்பையா. நன்றி, வணக்கம்.